வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஹாரி பாட்டர் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம 2009 ரிலீஸ் ஆன ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹாரி பாட்டர் சீரீஸில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு 5 படங்களுக்கு நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். டம்பிள்டோரும் ஹாரி பாட்டரும் ஸ்லகானை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவருடைய வீட்டில் ஸ்லகான் வந்து ஒரு சோஃபாவாக மாறி இருப்பார். ஸோ அந்த சோஃபாக்கு கீழே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸ்லகானுடைய ஷூஸ் தெரியும். ஸோ டம்பிள்டோர் அந்த ஷூஸை பார்த்து தான் ஸ்லகான் அங்கே இருக்கிறதே கண்டுபிடிப்பார். ஸ்லித்தரினுடைய ஹவுஸ் கலர் வந்து க்ரீன் தான். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக டாம் ரிடிலோடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டோனில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. டாம் ரிடில் இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜோடைய இன்டீரியர் டிசைனும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோடைய இன்டீரியர் டிசைனும் சிமிலராக தான் இருக்கும். 7 ஹோர்க்ரக்ஸை ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக டாம் ரிடில் இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜில் அவருடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் அங்கே 7 ஸ்டோன் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டாம் ரிடிலோடைய ரூமில் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் டம்பிள்டோரும் ஹாரி பாட்டரும் 3rd ஹோர்க்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லியோடைய ஷாப்பை படத்தோடைய ஆரம்பத்தில் காட்டுவாங்க. அந்த ஷாப்பில் அவங்க பியூக்கிங் பேஸ்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பியூக்கிங் பேஸ்டில்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு வாமிட் வந்துடும். இந்த விஷயத்த அந்த ஸ்வீட்டோடைய நேம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பியூக்கிங் பேஸ்டில்ஸில் பியூக்கிங் அப்படின்னா வாமிட்டிங் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாப்பில் ஒரு பொண்ணோடைய வாயிலேருந்து தான் இந்த பியூக்கிங் பேஸ்டில் ஸ்வீட் வந்து கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பொண்ணு வாமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் சாப்பிட்டா என்ன நடக்குமோ அதை அந்த டிஸ்பிளேலேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ட்ரெயினில் லூனா லவ்குட் வந்து குவிப்லர் அப்படிங்கிற ஒரு புக்கை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதே புக்கை தான் போன ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் படத்தில் லூனா லவ்குட் தலைகீழ படிக்கிற மாதிரி ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. இந்த குவிப்லர் புக்கோடைய பப்ளிஷர் அண்ட் எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனா லவ்குட்டோடைய ஃபாதரான ஜீனோஃபிலியஸ் லவ்குட் தான். ஸோ அதனால கூட லூனா இந்த புக்கை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கலாம். இந்த குவிப்லர் அப்படிங்கிறது எதை பற்றின புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து நிறைய மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ லூனா லவ்குட்டும் சில மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கிரியேச்சர்ஸை பற்றி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே எதுவும் தெரிஞ்சிருக்காது. அண்ட் அவங்க யாரும் அதை பார்த்துருக்கவும் மாட்டாங்க. லூனா லவ்குட் குவிப்லர் புக்கை ஜின்னி கிட்ட கொடுக்கும்போது ஜின்னியோடைய தோலில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் சின்னதாக ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்கும். அதோடைய நேம் வந்து பிக்மி பஃப். இந்த பிக்மி பஃப் வந்து வீஸ்லியோடைய ஷாப்பில் தான் இருக்கும். அதை ஒரு ஷார்ட்லேயுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ வீஸ்லியோடைய ஷாப்லேருந்து தான் இந்த பிக்மி பஃபை ஜின்னி கொண்டு வந்திருப்பாங்க. ஜின்னி லூனா கிட்டேருந்து குவிப்லர் புக்கை வாங்கி பார்த்த உடனே ராக்ஸ்பர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லூனா வந்து ராக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்விசிபிள் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல்ஃபாய் ஹாரி பாட்டரை அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் லூனா அந்த ட்ரெயின்குள்ளே வரும்போது ஒரு 3D கிளாஸ் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் ராக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கண்ணுக்கே தெரியும். ஸோ ராக்ஸ்பர்ட்ஸ் வந்து மூக்கு வழியாக போய் பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஜின்னி கிட்ட லூனா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹாரி பாட்டருடைய ஃபேஸ் கிட்ட தான் அந்த ராக்ஸ்பர்ட்ஸ் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. வீஸ்லி ஷாப்பில் இருக்கிற பெருவியன் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் தான் ஹாரி பாட்டர் ட்ரெயினில் யூஸ் பண்ணி டிராக்கோ மேல்ஃபாயை ஸ்பை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை மேல்ஃபாய் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ எப்படி மேல்ஃபாய்க்கு இது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க்னஸ் பவுடரை இதுக்கு முன்னாடியே மேல்ஃபாய் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வாட்டி ஹாரி பாட்டர் இதை யூஸ் பண்ணும்போது டிராக்கோ கண்டுபிடிச்சிருவாரு. வீஸ்லி ஷாப்பில் ஒரு மினியேச்சர் ஹங்கேரியன் ஹார்ன்டெயில் டிராகன் இருக்கிறத காட்டுவாங்க. ஸோ காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் ஹாரி பாட்டர் ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கில் இந்த டிராகனை தான் ஃபேஸ் பண்ணுவார். ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலில் கிரேட் ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஹெர்மாயினியோடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கோடைய நேம் வந்து 1000 மெடிக்கல் ஹெர்ப்ஸ். இந்த புக் வந்து ஹெர்பாலஜிலையும் போஷன்ஸ்லையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள்டோர் வந்து ப்ரொஃபஸர் ஸ்லகான் தான் போஷன் மாஸ்டராக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக ஹெர்மாயினி போஷன் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கை அவங்க கையில் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டரும் ஜின்னியும் ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்குள்ளே போவாங்க. அங்கே ஒரு ஷாட்டில் இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் ஒன்று இருக்கும். இந்த மிரர் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி சார்சரர் ஸ்டோன் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் இந்த மிரர் முன்னாடி ஹாரி பாட்டர் போய் நிற்கும் போது தான் இவருடைய அம்மா அப்பா அந்த மிரரில் தெரிவாங்க. குவிடிச் மேட்ச்சில் ரான் வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹோல் க்ரௌடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரான்காக சியர் பண்ணி கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த க்ரௌடில் மெக்லகன் மட்டும் ரான்காக கிளாப் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இருந்து விளையாட வேண்டிய இடத்துல தான் ரான் விளையாடிட்டு இருப்பாரு. குவிடிச் மேட்ச் அப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி சீன்லையும் சரி, லூனா லவ்குட் வந்து ஒரு லயன் ஹேட்டை போட்டிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ கிரிஃபிண்டோருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லூனா அந்த லயன் ஹேட்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஹவுஸ் வந்து ரேவன் கிளா.
ஒரு சீனில் ஹெர்மாயினி ஒரு லவ் போர்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அதை தான் அவங்களால ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெர்மாயினி வந்து ஃப்ரெஷ் மவுண்ட் கிராஸ், நியூ பார்ச்மெண்ட், ஸ்பியர்மின்ட் டூத் பேஸ்ட் இது மூணுமே ஸ்மெல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஸ்பியர்மின்ட் டூத் பேஸ்ட்னு சொல்லும் போதே அந்த போர்ஷனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரானோடைய ஹேர் கலராக தான் மாறி இருக்கும். ஸோ ரானோடைய ஹேரை தான் அவங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை டேரெக்டாக சொல்லாமல் ஸ்பியர்மின்ட் டூத் பேஸ்ட் அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஸ்லகானுடைய வாண்டை பார்த்தீங்கன்னா அந்த வாண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாண்டுமே வந்து ஒரு ஹார்ன் ஷேப்பில் தான் இருக்கும். படத்தோடைய எண்டில் டம்பிள்டோரோடைய ஆஃபீஸில் ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஷர்பட் லெமன்ஸ் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் படத்தில் ஹாரி பாட்டர் டம்பிள்டோரோடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது மெக்கோனகல் வந்து ஷர்பட் லெமன் அப்படிங்கிற பாஸ்வேர்டை தான் சொல்லுவாங்க. டம்பிள்டோர் டாம் ரிடில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த மெமரி இருக்கிற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 1938 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பாட்டில்ஸ் இருக்கிற இடத்துல லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 1937 போட்டு ஒரு பாட்டில் ஒன்று இருக்கும். ஸோ ஒருவேளை டம்பிள்டோர் டாம் ரிடில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாம் ரிடில் பற்றின சில விஷயங்கள் டம்பிள்டோருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது எல்லாமே தான் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் டீடைல்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.